குட் மார்னிங் ஜூனியர். குட் மார்னிங் சீனியர். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி காட்டுறேன், அதை பாருங்க, உங்க ஒப்பீனியன் சொல்லுங்க. River water. கிருஷ்ணதேவராயர் அரசவையில் தேவப்பிரியன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வயதானவர், ஆனால் சிறந்த அறிவாளி. அரசருக்கு அவரை கண்டா ரொம்ப பிடிக்கும். அவர்கிட்ட கருத்துக்களை கேட்டுட்டு தான் பல்வேறு காரியங்களை பண்ணுவார். ஒரு நாள் தேவப்பிரியன் அரசர்கிட்ட, அரசே, எனக்கு வயதாகிவிட்டது, மூப்பு வந்துவிட்டது. நான் என் சொந்த ஊருக்கு சென்று ஓய்வெடுக்க விரும்புகின்றேன். தேவப்பிரியன் இப்படி சொன்ன உடனே அரசர் பயங்கரமா ஷாக் ஆயிட்டாரு. அவருக்கு தேவப்பிரியன் ரொம்ப பிடிக்கும். அவரை விடுவிக்க அவருக்கு மனசே இல்லை. தேவப்பிரியரே, வயதானால் என்ன, அறிவுக்கு வயதுண்டா? உங்களின் சேவை இந்த நாட்டுக்கு தேவை. மன்னிக்க வேண்டும் மன்னா, என் உடல் தளர்ந்து விட்டது. வயதின் காரணமாக மிகுந்த அசதியாக உள்ளது. எனது சொந்த ஊருக்கு சென்று ஓய்வெடுக்க விரும்புகின்றேன். தங்கள் உத்தரவுக்காக காத்திருக்கிறேன். அரசருக்கு இப்ப வேற வழி இல்லை. அவருக்கு நிறைய பொன்னும் பொருளும் கொடுத்து ஊருக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சார். தேவப்பிரியன் போனதுலேருந்தே அரசர் ரொம்பவும் சோகமாயிட்டாரு. அரசவைக்கே வருதில்ல, ராஜாங்க காரியங்கள் எதையும் சரியா பண்றதில்ல. ரொம்பவும் வருத்தத்திலேயே இருந்தாரு. சில நாள் கழித்து படைத்தளபதி அரசரை போய் பார்த்தாரு. மன்னரே, கடந்த சில நாட்களாக தெனாலிராமன் அரசவைக்கு வருவதில்லை. அவர் வீட்டுக்கு சென்று பார்த்தேன், வீடு பூட்டியிருந்தது. அரசருக்கு இது 2வது சோகம். இப்பதான் தேவப்பிரியன் என்னை விட்டு போயிட்டாரு, இப்ப தெனாலிராமனும் போயிட்டாரு, ஏன் என்னை விட்டு எல்லாரும் போறாங்க அப்படின்னு சோகத்திலேயே மூழ்கி கிடந்தார். மறுநாள் அரசவைக்கு ஒரு சாமியார் வந்தார். அரசர் அவரை வரவேற்று உபசரிச்சார். அந்த சாமியார் ஆத்திலேருந்து போய் ஒரு குடம் தண்ணி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு பணியாள் கிட்ட சொன்னாரு. அந்த பணியாளும் ஆத்துக்கிட்ட போனாரு. அங்க வேகமா தண்ணி போயிட்டு இருந்தது. அதுலேருந்து ஒரு குடம் தண்ணி எடுத்தாரு. நேர சாமியார்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தாரு. சாமியார் அதை பயன்படுத்திக்கிட்டு பணியாள் கிட்ட, இந்த தண்ணி நல்லா இருந்தது, அதே தண்ணி எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னாரு. இப்போ அந்த பணியாள் வேக வேகமா ஆத்துக்கு போறாரு. மறுபடியும் அதே மாதிரி தண்ணியை முன்னிட்டு திரும்பி வந்து சாமியார்கிட்ட கொடுத்தாரு. சாமியார் அந்த தண்ணியை பார்த்துட்டு, இது அதே தண்ணி இல்ல, வேற தண்ணி கொண்டு வந்துட்ட அப்படின்னு சொன்னாரு. பணியாளுக்கு பயங்கர ஷாக் ஆச்சு. அதே தண்ணியை எப்படி சுவாமி எடுத்துட்டு வர முடியும்? ஆற்று தண்ணி தான் போயிட்டே இருக்கே. சாமியாருக்கு கோவம் வந்துருச்சு. மூடனே, போய் அரசரை வர சொல். இந்த பணியாள் ஓடி போனா அரசர்கிட்ட நடந்ததெல்லாம் சொன்னான். அரசரும் சாமியார்கிட்ட வந்தாரு. சொல்லுங்கள் சுவாமி, உங்கள் குறைதான் என்ன? இந்த பணியாளிடம் தண்ணீர் எடுத்து வர சொன்னேன். முதல் குடத்தின் தண்ணீர் நன்றாக இருந்தது, அதே தண்ணீரை எடுத்து வர சொல்கின்றேன். இந்த பணியாள் மறுக்கின்றான். சுவாமி, மன்னிக்கவும். ஆற்றில் தண்ணீர் போய்கொண்டே இருக்கும் அல்லவா? ஒரே இடத்தில் தண்ணீர் இருப்பதில்லை. இது உங்களுக்கு தெரியாததல்ல. இதற்கு ஏன் கோபப்படுகிறீர்கள்? அரசனே, ஆற்றின் தண்ணீர் போவது அதன் இயல்பு. அதுபோலத்தான் மக்களும் வயதான பிறகு அவர்கள் ஓய்வெடுக்க செல்வார்கள். அதுவும் இயல்புதானே. அது உனக்கு தெரியவில்லையே. இப்ப அரசருக்கு புரிஞ்சு போச்சு. உண்மைதான் சுவாமி, எனது அறிவு கண்ணை திறந்து விட்டீர்கள். தேவப்பிரியனின் பிரிவு என்னை பாதித்து விட்டது. அதனால் நான் அரசு பணியும் சரியாக செய்ய முடியவில்லை. மன்னிக்க வேண்டும். இனிமேல் அதுபோல் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு அரசர் பவ்யமா சொன்னார். மேலும் ஒரு குறை உண்டு சுவாமி. எனது நண்பன் தெனாலிராமனும் என்னை விட்டு போய்விட்டான். அதுதான் வருத்தமாக இருக்கிறது. உடனே சாமியார், தெனாலிராமன் எங்கும் போகவில்லை, உங்கள் முன்னே நிற்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வேஷத்தை கலைச்சாரு. சுவாமிஜி இப்ப தெனாலிராமனா மாறி இருந்தது அரசர் பார்த்தாரு. அரசருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நன்றி தெனாலிராமா, நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அரச காரியங்கள்லாம் அதுக்கப்புறம் சுறுசுறுப்பா கவனிக்க ஆரம்பிச்சாரு.